ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சோக்காலி எபிசோட் 7. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரைஸ் ஆக்ட் பத்தி பார்க்க போறோங்க. ரைஸ் ஆக்ட்ங்கிறது ரிஃபார்மிங் அமெரிக்கன் இமிகிரேஷன் ஃபார் ஸ்ட்ராங் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் எக்கானமி அப்படிங்கிற ஆக்ட்டுங்க. இது ஏன் கொண்டு வர முயற்சி பண்றாங்க, இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, இதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு, இந்த பாயிண்ட் சிஸ்டம்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தின டீட்டெயில்ஸ் பார்க்க போறோங்க. இந்த ஆக்ட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்க. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணா ரொம்ப நல்லாவே இமிகிரேஷன் சிஸ்டம் அமெரிக்காவுக்கு இருக்குங்க. இப்போ கரண்டா நிறைய ட்ரெண்டிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறது எல்லாமே இந்த ஆக்டான ரிசால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஆக்ட் எப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த சோக்காலி எபிசோட்ல நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வருங்க. தொடர்ச்சியா உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவான இமிகிரேஷன் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன், ஜாப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் போடலான்னு இருக்கோம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண தவறாம அமுக்குங்க. நாங்க இன்ஃபர்மேஷனான வீடியோஸும் போடுவோம், எக்ஸைட்டிங்கான வீடியோஸும் உங்களுக்கு சுற்றுலா தலங்கள் பத்தியும் நாங்க போட்டு காட்டுவோங்க. டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அவர் சேனலுங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம ரைஸ் ஆக்ட் பத்தி பார்க்க போறோங்க. கமான் வியூவர்ஸ், லெட்ஸ் கோ. ரைஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இது ரிஃபார்மிங் அமெரிக்கன் இமிகிரேஷன் சிஸ்டம் ஆக்ட்டுங்க. இந்த ஆக்ட்னால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதாவது ஸ்கில் பேஸ்ட், பாயிண்ட் பேஸ்ட் இமிகிரேஷன் சிஸ்டம் கொண்டு வரப்போகுதுங்க. அதனால என்னென்ன ப்ரொவிஷன் இருக்கு, என்னென்ன அனாலிசிஸ் பண்ணலாம், அது போக சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு, இது எப்படி கரண்ட் இமிகிரேஷன் சிஸ்டம் தவிர்த்து எப்படி மாறப்போகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ரைஸ் ஆக்ட் 2017 கொண்டு வந்தாங்க. ரிபப்ளிகன் செனேட்டர்ஸ் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் பில்லா இருக்கிறது ஒரு லாவா பாஸ் பண்ணா ரொம்பவே அட்வான்டேஜஸ் இருக்குங்க. இது ஸ்கில் பேஸ்ட் இமிகிரேஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணும். அது போக மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பழைய அவுடேட்டட் டைவர்சிட்டி விசா லாட்டரி இது ரிமூவ் பண்ணுங்க. இதனால அமெரிக்காவுக்கு ஜிடிபியும் ஒரு ஓவராலா இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஒரு ஃபேக்டும் இருக்குது. இப்போ நம்ம ரைஸ் ஆக்ட் பத்தின மற்ற டீடைல்ஸ்லாம் என்னங்கிறத பார்ப்போம். இது நம்ம ஓவராலா நம்ம பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு மெயின் ரீசன் ஸ்கில் பேஸ்ட் இமிகிரேஷனுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க யார் யாருக்கெல்லாம் ஸ்கில் பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா H1B ஒர்க்கர்ஸ் இருக்காங்கங்க. அதுக்கப்புறம் இங்க ஸ்டூடெண்டா இருந்துட்டு கன்வெர்ட் ஆகிறவங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது அது இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆக்ட்ல பாயிண்ட் பேஸ்ட் இமிகிரேஷன் சிஸ்டம் கொண்டு வரனால ஒவ்வொரு லேபர்ஸும் அவங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்பான்சர் கொடுக்குறவங்க இல்லாம பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ H1B கண்டிப்பா எம்ப்ளாயர் டைப் பண்ணி தாங்க இருக்கு. அவங்க ஸ்பான்சர் பண்ணாதான் அவங்க கிரீன் கார்டுக்கு மூவ் பண்ண முடியும். ஆனா பாயிண்ட் பேஸ்ட் இமிகிரேஷன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அவங்களோட ஓன் டேலண்ட், அவங்களோட ஸ்கில் என்ன இருக்கு, அவங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி என்ன இருக்கு, அதை வச்சு அவங்க கிரீன் கார்டு பாத்துக்கு போகலாங்க. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் சைனா ஈஸியா அவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க. அவங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஸ்பான்சர் பண்ற எம்ப்ளாயர் தேடி பிடிச்சு அந்த வேலை கிடைக்கிறதே ரொம்ப சிரமமான விஷயங்க. அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயர் மூலமா கிரீன் கார்டு அப்ளை பண்ணிதாங்க அவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கும். ஸோ இந்த சிஸ்டம் இந்தியா, சைனா அப்புறமேல் நிறைய இங்கிலீஷ் நல்லா ப்ரொஃபிஷியன்சியா இருக்க கண்ட்ரீஸ்ல இருந்து வர கேண்டிடேட், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு பெர்மனன்ட் ரெசிடென்சி மூவ் பண்றதுக்கான ஸ்டாச்சூர் கொடுக்குதுங்க. ஸோ இது ரைஸ் ஆக்டோட பெனிஃபிட்ல நம்ம சொல்லலாம். இது நீங்க அதாவது ஏதோ புதுசா அப்படி அப்படி இது அமெரிக்கா கொண்டு வர போதா அப்படிங்கிறது கிடையாதுங்க. இது ஆல்ரெடி இந்த மாதிரி இது ஆஸ்திரேலியா, கனடால இருக்கு. அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இப்போ மேட்ச் பண்றோம். சரி, இது என்னென்ன அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம் சிலது பார்த்தீங்கன்னா இதுல அமெரிக்காவோட ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகணுங்கிறது ஒரு பென் அண்ட் வாட் பட்ஜெட் அனாலிசிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதாங்க மெயின் ஃபேக்டர். இப்போ அமெரிக்காவுக்கும் இம்ப்ரூவ் ஆகுது, அதே மாதிரி இப்போ இங்க வர ஸ்கில்டு இமிகிரன்ட்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதாங்க இந்த அனாலிசிஸ் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ டைவர்சிட்டி விசா லாட்டரிங்கிறது லோ ஸ்கில் இமிகிரன்ட்ஸ் அமெரிக்கா கொண்டு வர்றாங்க கரண்டா. ஸோ அதனால அமெரிக்காவோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகிறது இல்லை. அதே மாதிரி நம்ம 1 மில்லியன் விசா பெர்மனன்ட் ரெசிடென்சிக்காண்டி இப்போ கிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைவர்சிட்டி மூலமா. அது கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அது போக ஸ்கில் இமிகிரன்ட்ஸ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்றதாங்க ரைஸ் ஆக்டோட அப்ஜெக்டிவ். இதனால சில அப்போசிஷன்ஸ் வருது. ஏன் அப்படின்னா இப்போ லோ ஸ்கில் இமிகிரன்ட்ஸ் அந்த ஃபேமிலிஸ் ஜாயின் பண்ண முடியாது, லோ ஸ்கில் இமிகிரன்ட்ஸ் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. பட் அவங்களும் மற்ற ப்ரொஃபிஷியன்சிஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களாலையும் உள்ள வர முடியும். ஸோ ரைஸ் ஆக்ட் ஓவராலா அமெரிக்கன் இமிகிரேஷனுக்கு ஒரு
பெரிய சேஞ்சா இருக்குங்கிறது இன்றியமையாததுங்க. இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற சிஸ்டமும் வந்துட்டு எப்படிலாம் வந்து இது டுவர்ட்ஸா நம்ம வந்து போகலாங்கிறத வந்து யோசிக்க தொடங்கியிருக்காங்க. இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப கரண்ட்டா நம்ம வந்து சில இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க. அதாவது அம் அ ஃபேமிலீஸ்லாம் ஜாயின் பண்ண முடியாம இருக்க டிஃபிகல்டீஸ்லாம் இருக்கலாம். எல்லாமே இந்த ரேஸ் ஆக்ட்டால முடியுங்க. இப்ப பாயிண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து மேஜர் ஃபேக்டருங்க. இங்க 26-30 ஏஜ் குரூப் இருக்கவங்களுக்கு ஜாஸ்தி பாயிண்ட்ஸ் வழங்கப்படுதுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, யங் வொர்க் ஃபோர்ஸ் வேறுங்கிறது அவங்களோட ஒரு அடிப்படையாக தெரிகிறது. அதே மாதிரி லெஸ் தேன் 18 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயமும், அதே மாரி ஜாஸ்தி வயசு இருக்கிறவங்களும் அ அ ஏஜுக்கு பாயிண்ட்ஸ் குடுக்குறாங்கிற விஷயமும் இதுல வந்து பார்த்தாலே தெரியுது. ஸோ தே வாண்ட் அ வொர்க் ஃபோர்ஸ் யங் வொர்க் ஃபோர்ஸ் அதே மாரி அவங்க கண்ட்ரிக்கு இங்க அமெரிக்காக்கு வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு இது இருக்கிறதா பார்த்து பாயிண்ட்ஸ் சிஸ்டம் குடுக்குறாங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் இருந்தா பாயிண்ட்ஸ் கிடைக்குதுங்க. ஜாஸ்தி பாயிண்ட்ஸ் வந்துட்டு அமெரிக்கால பிஹெச்டி படிச்சிருந்தா 13 பாயிண்ட்ஸ் வழங்கப்படுது. அதே மாரி அவுட் சைட் யுஎஸ்ல படிச்சிருந்தா அதுக்கேத்த மாரி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பாயிண்ட்ஸ் குடுக்குறாங்க. அப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்காங்க. அது யுஎஸ்ல படிச்சிருந்தா அதுக்கேத்த மாரி இதாங்க இந்த இது வச்சு இங்க யுஎஸ்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது இத வச்சு தான் வந்து சொல்லப்படுது. அப்புறம் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எப்படி எவாலுவேட் பண்ண போறாங்கிறது இன்னும் கிளியரா பிக்சர் இல்லைனாலும், ஐஎல்ட்ஸ், டோஃபல் அந்த மாரி எக்ஸாம் மூலமா கூட ஜட்ஜ் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து இந்த சிஸ்டம் படி இந்த லெவல் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி அதாவது ஹைலி ப்ரொஃபிஷியன்ட்டா இருந்தா ஜாஸ்தி பாயிண்ட் குடுக்குறதுக்கு இந்த டிசைல்ங்கிற மாரி வச்சு பண்றாங்க. அதான் இந்த இந்த ப்ரொபோஸ்டு பாயிண்ட் சிஸ்டம்ல இருக்குது. இது மட்டும் இல்லைங்க. எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி இருக்கிறவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி நோபல் லாரட்ஸ் ஈக்குவலன்ட்டா இருக்க பிரைஸஸ் வாங்குனவங்களோ, இல்லாட்டி ஒலிம்பிக் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு ரொம்ப ஹை கேலிபர்ல இருக்கிறவங்களையுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டிங்கிற மெத்தட் வச்சு உள்ள கொண்டு வரலாங்கிற பாயிண்ட் சிஸ்டம் வந்து வச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இமிகிரேஷன் பார்த்த மாரி நெறைய வந்துட்டு அந்த இபி விசாஸ் ஓட கேட்டகரியும் கன்சாலிடேட் பண்ணி இந்த பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் வந்துட்டு வருதுங்க. அப்புறம் ஜாப் ஆஃபர். ஸோ ஜாப் ஆஃபர் இருந்தா மட்டும் அமெரிக்காக்கு வரணுங்கிற அவசியம் இல்லாம, இது ஒரு அடிஷனல் பாயிண்ட்ஸ் மாரி குடுக்குது. ஜாப் ஆஃபர் ஹை மீடியன் இன்கம் அந்த ஸ்டேட் கூட மீடியன் இன்கம் விட ஜாஸ்தி இருந்தாங்கன்னா, 300% இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் தராங்க. 300% அபோவ்க்கு. அடுத்து 200 அந்த கேட்டகரிக்கு ஒரு பாயிண்ட் சிஸ்டம் இருக்கு. ஸோ இப்ப இன்வெஸ்டர் விசாவ வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு இப்போ வந்து அடிஷனல் பாயிண்ட்ஸ் குடுக்கணுங்கிறதுக்காண்டி, இப்போ வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் ஃபோக்கஸ் குடுக்குறாங்க. 1.3 மில்லியன் மேல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸும். அதுக்கப்புறம் 1.8 மில்லியனுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் சிஸ்டம் வச்சுட்டு குடுக்குறாங்கங்க. ஸோ இது வந்து இன்வெஸ்டர் விசாங்கிறதையும் ரிமூவ் பண்ணிட்டு, இந்த பாயிண்ட் சிஸ்டம்ல வந்து அத இன்டகிரேட் பண்றதுக்கான முயற்சி தாங்க இது. ஸோ வந்துட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எஜுகேஷன், ஏஜ், இன்வெஸ்ட்மென்ட், ஜாப் ஆஃபர்ங்கிற மாரி நெறைய பார்த்தோங்க. அது போக இது இன் அடிஷன் டூ திஸ் வந்துட்டு ஃபேமிலியும் கொண்டு வரதுக்கான இது வந்து ஈஸியா பண்றாங்க. இப்போ வந்துட்டு இப்ப கரண்ட் இருக்கிற இமிகிரேஷன் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப் குவாலிட்டி பேக்லாக் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. 10 இயர்ஸ், 14 இயர்ஸ் ஆகுது ஒரு கேண்டிடேட் இந்தியால இருந்தோ, சைனால இருந்தோ ஒரு கேண்டிடேட் ரொம்ப டெக்கேட்ஸ் வெயிட் பண்ற மாரி இருக்குங்க. ஸோ இந்த பாயிண்ட் சிஸ்டம் வந்துட்டு குயிக்கர் ப்ராசஸிங்க்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி ஃபேமிலிய வந்துட்டு ரீயூனைட் பண்றதுக்கு, இல்லாட்டி ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பொட்டன்ஷியலா ஒரு ரிஃபார்ம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்காண்டி தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம். இதுல கண்டிப்பா உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ்லாம் கமெண்ட்ல போடுங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோங்க. என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் மறக்காம ஹெசிடேட் பண்ணாம கேளுங்க. கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஆ தொடர்ந்து எங்க சேனல எங்க சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்கங்க. உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், அப்புறம் இமிகிரேஷன், ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் தொடர்ச்சியா போடுறோங்க. ஸ்டே டியூன் டூ அவர் சேனல். அப்புறம் இது மட்டும் இல்லைங்க. அப்பப்ப உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஹாலிவுட் பத்தி காட்டணும். நாங்க அடுத்து டிஸ்னிலேண்ட்லாம் காட்டலாங்கிற பிளான்ல இருக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு சோக்காதி எபிசோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனல. தொடர்ச்சியா ஆதரவு தெரிவிங்க. ஹோப் யூ என்ஜாய் திஸ் எபிசோட் ஆன் ரைஸ் ஆக்ட். தொடர்ச்சியா பாருங்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் அண்ட் எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் கொண்டு வர்றது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. தேங்க் யூ கைஸ்.